ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலர் 25/11/2024 1/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு சொல்லப்போனால் ரிஷபராசியில் குரு வக்கரகதியில், கடகராசியில் செவ்வாய், கன்னியில் கேது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார். சந்திரன் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம், அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், கிரகச்சாரங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்தேன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். அதனால் இந்த காலகட்டத்தில் சகஸ்ரநாமம் சொல்கிறது, அதை தவிர உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சீனியர் சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. சீனியர் சிட்டிசன்ஸ் அது சொல்ல ப்ரெக்னென்ட் லேடிஸ், விமென்ஸு இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. அதாவது உடல்நிலை சற்று பின்தங்கியவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் நிச்சயமான ஒரு இது உண்டு. அவள் சுஜின்னு பண்ணி சாப்பிடலாம். அதை உடைச்ச அரிசியை வச்சு சாப்பிடுவாள். ஏகாதசி இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதுவும் அன்றைக்கி சகஸ்ரநாமம் சொல்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 27ஆம் தேதி, அதாவது 27ஆம் தேதி அன்றைக்கி திரிதினஸ்பிருகு அப்படின்னு வந்திருக்கும். அதாவது துவாதசி அன்னைக்கு. திரிதினஸ்பிருகு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ 3 நாட்கள் வர்றது திரிதினஸ்பிருகுன்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தோம்னா துவாதசி இன்றைக்கி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுறது. அதனால் முதல் நாள் கணக்கு வரும். அடுத்தது இன்றைய நாள் மொத்தம் வரும். அடுத்த நாள் காத்தால் ஒரு 2 நாழிகை இருக்குது. அதனால் 3 நாட்கள் கணக்கில் வர்றதுனால திரிதினஸ்பிருகுன்னு சொல்கிறான். இது ஜோதிடத்தின் பால் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன். இதில் பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் நல்ல விசேஷமான நாட்கள், விசேஷமான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டா. எந்த ஒரு சுப காரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது. திரிதினஸ்பிருகு 3 நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததே ஆனால் அதில் பண்ணுறது வழக்கம் இல்லை. இந்த வாரம் பார்த்தலையானால் பிரதோஷ காலம் 28ஆம் தேதி மாலை வருது. 28ஆம் தேதி மாலை ஒரு 5:45 6:15 வரலும் பார்த்தோன்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து அதுக்கப்புறம் தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பாள். இந்த பிரதோஷத்தில் பார்த்தலையானால் அதாவது தேய்பிரை பிரதோஷம். அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை. பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும். அதை தவிர நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும். உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் வேண்டிண்டு பிரதோஷ கால விரதம் இருப்பாள். சரி, இந்த வாரத்தில் பார்த்தலையானால் அமாவாசை 1ஆம் தேதி அன்றைக்கி வருது. 1/12/2024 கார்த்திகை அமாவாசை. சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றார். இது அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம். பௌர்ணமின்றது சூரியனும் சந்திரனும் 2 பேருமே ஒளி பொருந்திய காலகட்டம். அதாவது டே அண்ட் நைட் 2மே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இதில் பௌர்ணமியில் பிறந்தவாளுகள்லாம் மிகப்பெரிய யோகம். அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும். ஒரே பாகையில் இருக்கக்கூடியது. அதனால் அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது.
அது தவிர இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறதில்லை. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்னென்னா, இந்த அமாவாசை திதின்றது பார்த்தாலேயானால் எக்ஸ்க்ளூசிவாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது. அதனால் இந்த காலகட்டத்தில் புதுசாக இது பண்ணுறது, ஏதாவது விசேஷம் வீட்டில் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் யாருமே பண்ண மாட்டா, பண்ணவும் கூடாது. இது பித்ருக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள். அதனால் அன்றைக்கி உண்டான கடமைகளை செய்வது நல்லது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல, பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல இன்றைய கோச்சார நிலையில் சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா சந்திர பகவான் மதிகாரகன், அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். தேவையற்ற, அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரைக்கட்டு. ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி. அகத்திக்கீரைக்கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும். அதனால் கோசாலையில் கொண்டு போய் அகத்திக்கீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த வாரம் 25/11/2024 1/12/2024 வரும் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் இது வேணுமே, ஆனால் அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதுவெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அதை போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன். அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 வயசுக்கார நிறைய பேர் பார்த்தேன்னா துலா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். இல்லைன்னா கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, சித்ரா நட்சத்திரம்னு, ஆனால் துலா ராசியில் இருப்பா. இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரங்களுடைய சந்தி இருக்கும்பொழுது ராசிகளே மாறிப்போகும். அதே மாதிரி லக்னமும் மாறி போகக்கூடிய, டிகிரியை வச்சு மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இதனால் பலன்கள் எல்லாமே மாறும். நல்ல தசாபுக்தி நடக்கிறதுன்னு நினச்சிட்டு இருப்போம், அந்த காலகட்டத்தில் மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாயிருப்போம். அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய லக்ன புள்ளியை குறிக்கிறதும், சந்திரன் இருக்கக்கூடிய புள்ளியை குறிக்கிறதும், சந்தி இருக்கான்றது பார்க்குறதும், சந்தி இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய நேரத்துக்கு கணித்து அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஷனுக்கு டைம் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். அதனால் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 25/11/2024 1/12/2024 வரை உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி, பாத சனி. இப்போ 7.5 சனி நடக்கிறது. உங்களுக்கு வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சு வர்றார் சனி பகவான். அதன் மூலியமாக பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். முயற்சிகள் எல்லாமே அபரிமிதமான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 4ஆம் அதிபதி சமசப்தமத்தில் நீச்சம் பெற்று போகிறார். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் நீச்சம் பெறுறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், வீடு மனை விற்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இவ்வளோ நாளாக வீடு விற்க முடியாமல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கர குரு இருக்கார். குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். அவர் 12ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்துக்கு உண்டானவர். 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி. பரிவர்த்தனை யோகம் அமையிறது. நல்ல ஒரு ஏற்றம். 5-12 பரிவர்த்தனை. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம். அதாவது 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம்.
நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடம்ன்றது உங்களுடைய அபிலாஷைகளை சொல்லும். அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் வக்கர குருவின் பார்வை சூரியன் மேலே உழறதுனால, அதாவது சூரியன் தந்தை காரகன்றதுனால சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றங்கள் தெரியக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் நிறைய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் தொழில்கள் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 25/11/2024 1/12/2025 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி என்றவர் 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் 25ஆம் தேதி காலை ஒரு 8 மணி வரலும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள்லாம் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. காத்தால 8 மணிக்கே முடிஞ்சிடும், கவலைப்பட தேவையில்லை. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 9ஆம் இடத்துல போகும்போது கேதுவோட சம்பந்தமாக இருக்குது. சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல போகிறார். 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 7 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகிறது விசேஷம். இதன் மூலியமாக அதாவது உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் வருமானம், அது தவிர பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் திடீர் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு விசேஷமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல போகும்பொழுது 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி காலை ஒரு 6-7 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கும். புதிய வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 11ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது பரிவர்த்தனை யோகம் வருது. செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றம். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலும் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலையும் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் திடீர் லாபங்கள் வரும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தலையானால் 11ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற சந்திரனாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ஆட்சி பெற்றதற்கு சமமாக பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால திடீர் பண லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மகர ராசிக்காரர்கள், அதுவும் இந்த ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான வியாபாரம், இது மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஆயில் சீட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தலையானால் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர தூய்மை பணியாளர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், அரசியல் சார்ந்தவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திரையோதசி அன்னைக்கு அந்த சிவன் கோவிலில் போய் சிவனை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பிரதோஷ காலம்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.